ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோஹித் சர்மா கேப்டன் பதவியில் வந்து கம்பீர் தூக்கிட்டாரா. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா எதிரான தொடரில் புதிய கேப்டன் நியமிச்சிருக்காங்க. ஆமாங்க, புதிய கேப்டன் நியமிச்சிருக்காங்க. அது யார், எதுக்கு, ரோஹித் சர்மா எதுக்கு கேப்டன்ஷிப் பண்ணலன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது குறித்து கௌதம் கம்பீர் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நம்ம கௌதம் கம்பீர் சந்தித்தார். நிறைய கேள்விகள் வந்துச்சு. நம்மளோட மோசமான தோல்விகள் குறித்து நிறைய பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொன்னார், இதுதான் காரணம்னு சொல்லிட்டு. ஆனால் ஆஸ்திரேலியா எதிரான டெஸ்ட் சீரிஸில் புதிய கேப்டனாக பும்ராவை நியமிச்சிருக்காங்க நம்ம இந்திய அணி பிசிசிஐ. ஆமாங்க, பும்ரா தான் இப்போது ஆஸ்திரேலியா தொடரில் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. ரோஹித் சர்மா என்னாச்சு ப்ரோ நீங்கள் கேட்கலாம். ரோஹித் சர்மா பர்சனல் காரணமாக ஃபஸ்ட்டு ஒரு 2 டெஸ்ட் போட்டி விலகுவார் சொல்லிட்டு தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் அவர் போகிற போக்க பார்த்தா அந்த சீரீஸே மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது காரணத்தினால அந்த தொடர் முழுவதும் ஜஸ்பிரிட் பும்ரா தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறார் சொல்லிட்டு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா விராட் கோலி ஃபார்ம் குறித்து பேசினார். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட ஃபார்ம்லாம், எங்கள் ரோஹித் சர்மா விராட் கோலியோட ஃபார்ம்லாம் நாங்கள் கணக்கு எடுத்துக்கல. அவங்க ஒரு லெஜெண்டு. கண்டிப்பாக ஒரு போட்டி அவங்க நல்லா விளையாடினாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அசுரத்தனமாக இருக்கும். அதனால் அவங்களோட ஃபார்ம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. கண்டிப்பாக அவங்க அடுத்த தொடரில் வருவாங்க ஃபார்முக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட நோக்கம் எல்லாமே ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. வேறு ரூமர் எதை பற்றி நாங்கள் யோசிக்கல. ஆஸ்திரேலியா சீரீஸ் தான் எங்களோட ஃபுல் மைண்ட் செட் இருக்குது. அத்தை நாங்கள் வெல்றது எப்படின்னு சொல்லிட்டு எங்களோட நோக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீரும் சொல்லியிருக்காப்புல. எஸ், ஏன்னா ஜஸ்பிரிட் பும்ரா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட் பவுலர்னு சொல்கிறாங்க. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் நம்பர் 1 பவுலர் அவர் தான். அவர் இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு அவரை நம்பி ஒரு டீம் கொடுக்குறாங்க. டெஸ்ட் போட்டி, அதுவும் எப்படி சொல்கிறது, போலிங் பிச்சு, ஃபாரின் பிச் வேறு நல்லா கண்டிப்பாக பவுலருக்கு அது எடுபடியாக இருக்கும் பிச்சு. அந்த மாதிரி பிச்சில் பும்ரா ஒரு கேப்டன்ஷிப் பண்ணும்போது அவருக்கும் இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும். பார்க்கலாம் அவரோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு தகுதியான பிளேயருங்க. கேப்டனுக்கு தகுதியான பிளேயர் தான். அவரோட ரொம்ப நாள் கனவு கூட சொல்லியிருக்காரு நிறைய டைமில், இந்திய அணிக்கு கேப்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு கனவு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அவரோட கனவு இப்போது நிறைவேறிருக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸு, டீமோட வழி நடத்தல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவுக்கு பதில் இவர் எப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து யார் ஓப்பனர்? இப்போ ரோஹித் சர்மா போயிட்டாரு. கில் எப்பயும் ஒன்றை வந்து ஆடுவார். ஜெய்ஸ்வால் கூட யார் ஓப்பனிங் ஆட போகிறான்னு சொல்லிட்டு இது ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஆர்வமாக போயிட்டுருக்கு. யார் இறப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓப்பனராக கேஎல் ராகுல் தான் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த இந்திய ஏ அணியில் கூட பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஓப்பனிங் இறங்கியிருப்பார். ரொம்ப சொதப்பலான ஒரு ஆட்டம் தான் வெளிப்படுத்தினார். ரோஹித் சர்மாவுக்கு இவர் ரீப்ளேஸ்மெண்ட் ஓப்பனிங் ஆடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கேள்விக்குறி போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன கேட்டால் கேஎல் ராகுல் எல்லா டவுன்லேயும் ஆடுறாரு. 1 டவுன் ஆடுறாரு, 2 டவுன் ஆடுவார், 5th டவுன், 4th டவுன் ஓப்பனிங் எல்லாமே ஆடுவார். அதனால் அவருக்கான வாய்ப்பு ஓப்பனிங் இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்பிரிட் பும்ராவோட கேப்டன்ஷிப்பும் இந்திய அணியோட அடுத்து ஆஸ்திரேலியா சீரீஸ் டெஸ்ட் போட்டி எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஜஸ்பிரிட் பும்ரா தலைமையில் இந்திய அணி போக போகுது. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொடர யார் வெல்லுவாங்க? அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.